இவன் என்னால இவன் நம்ம ஏரியால உட்காந்து கச்சா மாதிரி காசு எண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கான். இவன் டிக்டாக்ல இருப்பான்ல அவன். எழுதி நேரா போய் கேட்போம். ஹலோ, நீங்க அந்த டிக்டாக்ல ஏதோ அதை சம்பாதிக்கலாம் ஏதோ சம்பாதிக்கலாம்னு வீடியோ போட்டு என்ன சாட்டையா தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏரியால உட்காந்து புளுத்தி மாதிரி காசு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ப்ரோ பேசுறத பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து நீங்க பேசுங்க? பார்த்து பேசுங்க ப்ரோ. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? முத என்னதான் ஏன் பண்றீங்க? உங்க இடத்துல காசு சம்பாதிக்க கூடாதா ப்ரோ? ஒண்ணு சொன்னா தெளிவா சொல்லுங்களா? நீங்க தெளிவா எதுவுமே முதல்ல சொல்லாம. நீங்க உருப்படியா கேளுங்க ப்ரோ. ஏன் உங்க இடத்துல உட்காந்து இவ்வளவு காசு உட்காந்து என்ன தப்பா இல்ல குத்தமா? தப்புலாம் இல்லல. நீங்க என்ன ஏரியால ஏதாவது சாட்டையா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல கேட்கறத ஒழுங்கா கேளுங்க ப்ரோ. நீங்க மாதிரி பேசுறீங்க தமிழ் அப்படி தமிழ் அப்படி இருக்கா அப்படின்னு. முதல்ல தமிழ்லாம் எப்படின்னா முதல்ல உட்காந்து கேளுங்க. சரி, நான் அழகா கேக்குறேன், ப்ரொஃபஷனலா கேக்குறேன். எப்படி ப்ரோ சம்பாதிக்குது? அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா என்கிட்ட பொறுமையா உட்காந்து இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கேளுங்க. நம்ம கிரிப்டோ பேஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது, எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சு சம்பாதிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கணுமா? ஆமா. ரெடியா இருக்கீங்களா? சொல்லி கொடுப்பீங்களா? பேசுங்க, கச்சா வச்சு பேசுனீங்களே. அதுக்கப்புறம் பேச என்ன ப்ரோ மாட்டீங்களே. பண்ணுது? அப்பப்ப வெளியே வந்துடுறான். அப்பப்ப வெளிய வரான் அப்பன்னா காசு இருக்கா உங்கள்ட்ட சம்பாதிக்கிறதுக்கு? இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு. இவ்வளவு வேணுமா? ஆமா. இவ்வளவு வேணும் அப்படின்னா வாயை முதல்ல சாத்திட்டு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. சொல்லி கொடுப்பீங்களா? நான் சாத்துறேன், நீங்க உங்க வாயை திறந்து சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். அவ்வளவுதான். முதல்ல எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் அடுத்த விஷயத்தை பார்த்துக்கிறேன். ஆல்ரைட், தேங்க் யூ. ஓகே, சாவ்.